சட்ட ஒழுங்கு பிரச்சனையே என்னன்னா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனு? யாருமே தப்பே பண்ணலன்னா எதுக்கு கோர்ட்டு? ஒரு ஜனநாயக நாட்டில் பிரச்சனைகள் தவறுகள் நடப்பது ஒரு வாடிக்கையாக இன்றைய காலத்தில் இருக்கிறது. அப்பெல்லாம் பயம் இருந்துச்சு. இப்ப நான் சொல்றது இந்த ஆட்சியாளர்களுக்கு பயம்ன்றது எவனுக்குமே இல்லை. எங்க ஆட்சியில என்னைக்குமா பவர் கட் வந்துச்சு? என்ன அயோக்கியத்தனமா பேசுற? 5 ஆண்டு காலத்துல என்னைக்காவது பவர் கட்? ஆட்சியில எப்ப கரண்ட் கட்டு? 2006-11 மறக்க முடியுமா? 8 அவர் 7 அவர் 10 அவர் கடகார பயிலுங்க. இன்னைக்கு நம்மள வந்து ஒரு புதிய ஆட்சி வர கோபத்துக்கு ஆட்சியை ஜீரோ ஆக்கிட்டு டிபார்ட்மெண்ட் உள்ள பூரா கடனுங்க. ஆமா, எதுக்கு இப்படி கடன்? எவன் வீட்டு கடன்? பேசணும்னா கரெக்டா பேசணும். இதெல்லாம் வந்து நம்ம எங்க அரசை பொறுத்த மட்டும் தூய்மையான அரசு, நேர்மையான அரசு, மக்களுக்கான அரசு. சும்மா தூய்மை கீமைனா இப்ப தூய்மை பணியாளர் நீங்க. ஆமா, நாங்க வந்து எந்த மக்களுக்கும் நாங்க பணம் கொடுக்கல. பணம் கொடுக்காதனாலதான் நாங்க தோல்வியை தழுவணும். 2வது இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் நிப்பாட்டுங்க. இன்னத்துக்கு இப்படி பச்சை போய் பேசிக்கிறீங்க? கேமரா ஆஃப் பண்ணுங்க. வேற தான் பேசுங்க. நீங்க போய் சொன்னா பேச விட மாட்டோமா? இங்க பாருங்க, கேமரா உடைச்சிரும் சார். இதெல்லாம் அதாவது இது வந்து மூடி மறைக்கிற விஷயம். ஒரே ஒரு கமெண்ட் தான். அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லா ஆட்சிகள்லயும் இருக்கும். நம்ம அதை வந்து நம்ம சொல்லலை. அதை எப்படி நம்ம தற்காக்கிறோம், எப்படி மக்களை காக்கிறோம், மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு சொல்றோம், ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் என்னன்றதுதான் மெயின். ஒரு ஆட்சியை பொறுத்தவரை அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுன்றது வாடிக்கை தான். அது ரொம்ப நடைமுறைக்கு நடக்க வேண்டிய விஷயம் தான். சட்ட ஒழுங்கு பிரச்சனையே என்னன்னா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனு? யாருமே தப்பே பண்ணலன்னா எதுக்கு கோர்ட்டு? ஒரு ஜனநாயக நாட்டில் பிரச்சனைகள் தவறுகள் நடப்பது ஒரு வாடிக்கையாக இன்றைய காலத்தில் இருக்கிறது. அப்பெல்லாம் பயம் இருந்துச்சு. இப்ப நான் சொல்றது இந்த ஆட்சியாளர்களுக்கு பயம்ன்றது எவனுக்குமே இல்லை. பண்ணா என்ன, பெயில்ல வந்துடலாம். பண்ணா என்ன, ஃபால்ஸா சொல்லலாம். பயத்தை உருவாக்குவது ஒரு ஆட்சியினுடைய வேலை. அதை செய்யணுன்றது ஒரு வாக்காளராக, ஒரு தமிழ்நாடுடைய பிரச்சனையாக என்னுடைய கருத்து. ஆனா அட் த சேம் டைம் இவங்க ஆட்சியில் அதை பத்தி எதுவுமே பேசக்கூடாதுங்க. இவங்க கமெண்ட் பண்ற தகுதியே கிடையாதுங்க உங்களுக்கு. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ரன்னிங் கமிட்டி விட்டு நம்மளாம் எவ்வளவுதான் போராடணும், எவ்வளவுதான் பேசியிருப்போம், எத்தனை மக்கள் ரோட்ல வந்து நின்றுருப்பாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அப்பெல்லாம் பெண்களோட வலியோ பெண்களோட கண்ணீரோ தெரியலையா? ஒரு அம்மா இன்னைக்கு பிரஸ் மீட் பசங்களுக்கு இவ்வளவு துடிக்கிறாரு. அந்த துடிப்பதற்கு ஒரு காலு கை எல்லாத்தையும் விழுந்து கும்பிடுறேன். அதே சமயத்துல இவங்க ஆட்சி நடந்ததுக்கு வாயை திறந்தாங்களா? அவங்களாவது மூடி மறைக்க பாக்குறாங்க. இவங்க படுகொலையில போட்டு புதைச்சிட்டாங்க பல விஷயங்களை. இவர் தான் மண்ணை போட்டு மூடினது. ரோட்ல வந்து ஏகப்பட்ட பேர் இப்ப மின்சாரம் இல்லைன்னு சொல்லி நேற்று ராத்திரி எல்லாம் பயங்கர எங்க பார்த்தாலும். எந்த தொகுதி தெரியுமா? எந்த தொகுதி தெரியுமா? எந்த தொகுதி தெரியுமா? எந்த தொகுதி கரெக்டா சொல்லுங்க. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. முதல்ல அலிகேஷன் ஆகி ரோட்ல வந்து மக்கள் போராட தொடங்கியது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. கொளத்தூர் தொகுதியில ஃபர்ஸ்ட் சொன்னதே அப்படிதான். திமுக காரர்கள் வந்து எங்களை பழி வாங்கணும்ன்ற நோக்கத்துல கரண்ட் எல்லாம் கட் பண்றாங்க. கொளத்தூர்ல நாங்க போய் காட்டு ஏமா இதெல்லாம் அரசாங்கம் பாக்குமா? அப்படியெல்லாம் ஈஸியா எல்லாம் அரசாங்கங்கள் வேலைகளை செய்து உள்ளடி வேலைகளை தாங்க முடியவில்லை. இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது திமுக ஆட்சி காலகட்டத்துல வந்து டிரான்ஸ்பார்மர் வந்து கிட்டத்தட்ட வந்து 8 லட்சம் தான் செலவாகுமா, ஆனா அதுக்கு 15 லட்சம் கணக்கு காட்டி குறைந்த விலையில வச்சிருக்காங்க. அதையும் அதெல்லாம் நீ வந்து ஊழல் கணக்குல போயிடுங்க. கைது மாத்துறாங்க சார். அதுக்கு அவங்களுக்கு டைம் தரணும். அதெல்லாம் டைம். அப்ப எங்க ஆட்சி எங்க ஆட்சியில என்னைக்குமா பவர் கட் வந்துச்சு? என்ன அயோக்கியத்தனமா பேசுற? 5 ஆண்டு காலத்துல என்னைக்காவது பவர் கட்? ஆட்சியில எப்ப கரண்ட் கட்டு? 2006-11 மறக்க முடியுமா? 8 அவர் 7 அவர் 10 அவர் தொழிற்சாலை எல்லாம் மூடப்பட்டு குடும்பம் நடுத்தல. இன்னைக்கு வந்து தேவைக்கு அதிகமா மின்சாரம் இங்க வந்து தேவைக்கு அதிகமான மின்சாரம் ப்ரொடக்ஷன் பண்ணப்படுது தமிழ்நாட்டுல. எல்லாம் கணக்கு இருக்கு. போதிய அளவுல இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. எந்த லொல்லைன்னு எந்த நாய் சொல்லுது? இந்த நாய் சொல்லுது. இருங்கம்மா அதெல்லாம் பரபாரி எல்லாம் கணக்கு கொடுத்தேன் சார். ஜிடிபி சார் மீன் பாக்கெட் ஜிடிபி சார் என் கணக்கு சார். ஜிடிபி சார் கொஞ்சம் ஜிடிபி வச்சிருப்பீங்க தெரியும். ஒரே கேள்விதான்.
ஆட்சியை விட்டுட்டு போறாங்க. சரியா, நான் நல்ல ஆட்சி கொடுத்தேன். நான் ஸ்டாலின் சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், திமுக வந்து 2 தடவை ஆட்சி கண்டினியூஸாக வந்ததே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முறை அந்த ஹிஸ்ட்ரியை பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் ஏதோ சூழ்நிலை ஆயிடுச்சு, சரி பார்த்துக்கலான்னு சொல்றாரு. ஒரே ஒரு கேள்வி தான், புதுசாக ஒரு ஆட்சி வந்திருக்கு, அந்த ஆட்சியை நீங்கள் என்ன வேணும் திட்டுங்க சார், கம்முன்னு இருக்கோம் சார். ஒரே ஒரு கேள்வி, மின்சார வாரியத்தில் எவ்வளோ பணம் வச்சுட்டு போயிருக்கீங்க இருப்பு, போக்குவரத்து துறையில் எவ்வளோ இருப்பு வச்சுட்டு போயிருக்கீங்க, கல்வித்துறையில நீங்க முழு லூசு. எடப்பாடி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், என்ன நிதியை வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒண்ணுமே இல்ல, நக்கிட்டு போய ஜனத்தியம் கபால மாதிரி இருக்கு, ஒண்ணுல கிளீனா கோடி கடன் சொல்றாங்க. எங்க போனாலும் 2 லட்சம் 3 லட்சம் கோடி கடத்தை வாங்கி வச்சுட்டு கடகார பயிலுங்க. இன்னைக்கு நம்மள வந்து ஒரு புதிய ஆட்சி ஒரே கேள்விங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கும் போதே 1 லட்சம் கோடி திமுக நல்லாட்சி பண்றது என்ன பண்ணணும், நல்லாட்சி கொடுத்தவங்க என்ன பண்ணணும் இல்லையா? நீ இருப்பு கூட வைக்க வேணாம், ஜீரோல வச்சு போனோம்ல, ஆட்சியை ஜீரோ ஆக்கிட்டு டிபார்ட்மெண்ட் உள்ள பூரா கடனுங்க. ஆமா, எதுக்கு இப்படி கடன், எவன் வீட்டு கடன்? பேசணும்னா கரெக்டா பேசணும். 5000 கோடி நிலுவைத் தொகையை கொடுக்காம போயிடு, அதாவது ரிட்டையர் ஆனவங்களுக்கு ஃபேமிலி பெனிஃபிட்ஸ் கொடுக்காம டிரான்ஸ்போர்ட் ஏய் சும்மா அந்த இதெல்லாம் கணக்கு தெரியும். நான் இதெல்லாம் பிச்சு உண்மையை பேசலைன்னா 5000 கோடி கொடுக்க வேண்டியது இருந்ததுமா, அது இந்த அரசு வந்த உடனே கொடுக்கல. இந்த அரசு வந்து ஒரு ஆண்டுக்கு அப்புறம் தான் 7000 கோடி கொடுத்துச்சு. 7000 கோடியை கொடுத்து அந்த பழைய நிலுவையெல்லாம் தீர்த்தாங்க. அப்புறம் எங்க ஆட்சியில இப்ப வந்துச்சு இல்ல, இதுலயும் இப்ப வந்து நிலுவையெல்லாம் வந்து மறுபடியும் கடன் வாங்கினாங்க. கடன் வாங்கலமா, நிலுவை வந்துருச்சு. மறுபடியும் அந்த டிபார்ட்மெண்ட்ல ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷனு இந்த பணம் போய் சேரல. நாங்க அவங்க ஆட்சி காலத்துல நடந்ததை நாங்க கொடுத்தோம். இப்ப எங்க ஆட்சி காலத்துல நடந்ததை இனி இப்ப வந்திருக்க ஆட்சி தான் செட்டில் பண்ணணும். இவர் செட்டில் பண்ண இயலுமானா இயலாது. என்ன காரணம்னா, ஒட்டுமொத்த மகளிருக்கு இலவசம்னு அறிவிச்சுட்டாரு. நாங்க ஒரு பிங்க் பஸ் விட்டதுக்கு தான் டான்ஸ் ஆன. இப்ப என்ன பண்ணுவாங்க, பிங்க் பஸ், பிங்க் பஸ், லிப்ஸ்டிக் பஸ், லிப்ஸ்டிக் பஸ், முன்னுக்கு கொஞ்சம் பின்னுக்கு கொஞ்சம் இருந்துச்சு இல்ல, மானுகிட்டாங்க. ஆகையினால இதெல்லாம் வந்து நம்ம எங்க அரசை பொறுத்த மட்டும் தூய்மையான அரசு, நேர்மையான அரசு, மக்களுக்கான அரசு. சும்மா தூய்மை கீமைனா இப்ப தூய்மை பணியாளர் நீங்க. ஆமா, ஏங்க இப்படி தூய்மை பணியாளர் தான் அரசு. மக்கள் அந்த பொய்ங்க அப்படி ஒரு மிஷின் விக்குதா, அதை எடுத்து கொடுத்தாரு வெச்சா சும்மா பீன் அடிக்கும். என்ன பொய், என்னையா பொய்? இங்க பாருமா விஜய், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல என்ன பணம் வச்சீங்க? அவர் ஏடிஎம்கே பீரியட்ல எடப்பாடி கடனை வாங்கிருக்கட்டும், எவ்வளவு கடத்தை அடைச்சிங்க? ஒன்றுக்கு பதில் இல்லை. அதாவது 4 லட்சம் கோடியில போனவர் அவரு, அதுக்கப்புறம் 6 லட்சம் கோடி ஏன் வாங்கினீங்கன்னு கேட்டா ஒரு அரசு நம்ம சொல்லணும் இல்லைங்க, நிதி சொன்னீங்க சொன்ன பரவாயில்ல. ஆக அந்த வகையில கடன் வாங்கக்கூடிய திறமை, கடன் வாங்கக்கூடிய அந்த எப்படி சொல்றது, அந்த தகுதி எங்களுக்கு இருக்கிறது. சொன்னது யாரு? என்ன 2,10,000 வந்து நீங்க வாங்கின காசுக்கு நாங்க வட்டி கட்டி இருக்கோம். அது 2,13,000 கோடி சட்டமன்றத்துல எழுத்துப்பூர்வமா கொடுக்கப்பட்டது. சும்மா சரி, ஒரு மாநிலத்தை ஆடுறாங்க, பொய்யா பேசிட்டு எனக்கே மண்டை வலிக்குது. நிறைய விஷயம் தாங்க. சரிங்க, ஆட்சி கடன் வாங்கிச்சு, கடனுக்கு வட்டி கட்டினாங்க, கடன் வாங்கிட்டாங்க. ஒரு ஆட்சி நடத்துறாங்க, அந்த கவர்மெண்ட் திவால்ல இருக்கு. இவங்க குடும்பத்துக்கு மட்டும் ரெட் ஜெயின் மூவிஸ் எங்கே பணம் வந்துச்சு? ஜி ஸ்கொயர் எங்கேருந்து பணம் வந்துச்சு? ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்கேருந்து பணம் வந்துச்சு? டிஃபெண்டர் கார் 4 கோடி எங்கேருந்து பணம் வந்துச்சு? ஸ்கூலுக்கு எங்க சன்ஷைன் ஸ்கூலுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? நாடே திவால்ல இருக்கு. உங்களுக்கு எங்க அவ்வளவு சொத்து எப்படி வந்துச்சு? என்ன வேலை பாத்தீங்க? எங்க போய் நீங்க கழுகுல சுமந்தீங்களா? மம்பட்டி எடுத்து வெட்டினாதான் பேனா பிடிச்சி எழுதி அடுத்தவன் கழுத்தை வெட்டுறதா? கழுத்தை வெட்டுறதா? பேனா வெட்டுறது கலெக்டர் அவரு? கலெக்டரா நீங்க? ஐஏஎஸ் நீங்க? ஐபிஎஸ் நீங்க? ஐஏஎஸ் புடுங்க முடியாது. அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவ்வளவு கவனமா பேசுறா பாருங்க. அதாவது ஒரு நாடு திவாலான நாடு அப்படியே வச்சுப்போம். அந்த திவாலான மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு குடும்பம் இவ்வளவு செல்வ செழிப்போட எப்படிங்க இருக்கும்? ஒரு ஏஷனுக்கோ ஒரு தொகுதியிலையோ 30 கோடி 40 கோடி 50 கோடி செலவு பண்றதுக்கு எவன் விட்டு துட்டு உங்களுக்கு கிடைச்சது? பதில் சொல்லுங்க. நாடே திவாலு, வட்டி கட்டிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டேன். அதோட பொத்தணும். நான் சொல்றது கேட்கணும். நாங்க வந்து எந்த மக்களுக்கும் நாங்க பணம் கொடுக்கல. பணம் கொடுக்காதனாலதான் நாங்க தோல்வியை தழுவணும். 2வது இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும்
நிப்பாட்டுங்க. இன்னத்துக்கு இப்படி பச்சை போய் பேசிக்கிறீங்க? என்ன பச்சை போய்? கேமரா ஆஃப் பண்ணுங்க. என்ன பணம் பச்சை தரலையாமா? போய்? பணம் நாங்க எங்க ஏங்க பணம்? இவரே பணம் கொடுத்தாருங்க. ஆமா இவரு பணம் கொடுத்தாரு. ஏங்க ஆமா. நீங்க 200 கொடுத்தீங்களா இல்லையா? நீங்க ஆமா கொடுத்தேன். 200 பேர் பணம் கொடுத்தது உண்மைங்க. ஆமா, ஆமா. சிரிக்கிறாரு பாருங்க. இவருக்கு வந்திருக்கு பணம். மேல பேசுங்க. நீங்க போய் சொன்னா பேச விட மாட்டோம். ஆமா இங்க பாருங்க. கேமரா உடைச்சிடும் சார். இவர் இங்க போய் பாருங்க. சொன்னாருன்னா பேசி நாங்க வந்து இந்த தேர்தல் 2026 தேர்தல்ல நாங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கல. பணம் கொடுக்காத அதிமுக காரணம் தான் அதிக பணம் கொடுத்ததா நிறைய யாரு பேர் இவரு? சொன்னாங்க. எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லியும் ரோட்ல இறங்கி போறாங்க. இப்ப ஏங்க உடைச்சு பேசுவாங்க. இருங்க. நீ ஏங்க வாங்கினியா? இருங்க. நாங்க வாங்கணுங்க. நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம் சார். இல்ல இல்ல நீங்க வாங்குனீங்க. அப்படி வேலையே சொல்லுங்க. பண்ணக்கூடாது. இருங்க தீபிகா இருங்க. நீங்க அண்ணே. உங்களுக்கு பணம் சார், வாங்குறதுக்கு நாங்க வந்துச்சா? வந்து நான் அதாவது உடைச்சு பேசுறேன். காசு வாங்கிட்டு ஓட்டு போற ஆட்கள் ஆமா. இல்லனால நாங்க ஆமா, டிசைட் இருமா. ஆமா. அப்ப மக்கள் எல்லாம் தீபிகா, அப்ப கொஞ்சம் இருங்க. மக்களை சார் கொஞ்சம் கேவலப்படுத்தாதீங்க. இருங்க. நாங்க 3 பேர் பணம் வாங்கிட்டோம் உங்ககிட்ட இருந்து. என்ன சொல்லுங்க. திமுக பணம் கொடுத்துச்சுங்க. பணம் நாங்க வாங்கிட்டோம். கொடுத்துல வாங்குனீங்கல்ல, வச்சுக்கிட்டு நாசமா போங்க. அவ்வளவுதான். துட்டு வாங்க ஒத்துனீங்களா? அடுத்து பேசுங்க. அதனால எங்களுக்கு வந்து எப்படி பணம் வந்துச்சு? ரெட் ஜாயின் மூவிஸுங்கிறது படம் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனி இருக்கு, அதில் ரிலீஸ் பண்ணக்கூடிய கம்பெனி இருக்கு. பல்வேறு வேலைகளை பார்க்குறோம். ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் அந்த படத்தில் வந்து 200 கோடி 300 கோடிக்கு சேல்ஸ் ஆச்சுன்னா அதில் எங்களுக்கு 40% எங்களுக்கு வரும். இதே போல ஆரம்பிச்சது எப்படி? நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன்லாம் ஏன் வந்து இந்த அளவுக்கு வளரல? நாங்கள் எல்லாத்தையும் வாங்க வேண்டிய அவசியம் காலி இல்லை. பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். எந்த படம் வெற்றி அடையுமோ அந்த படத்தை மட்டும்தான் நாங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணுவோம். இல்ல மக்கள் மத்தியில வந்தாதான் அது வெற்றி அடையுமா இல்ல தோல்வி அடையுமானே அது பார்த்தா தெரியும். எங்களுக்கு தெரியும்ல, எது வெற்றி அடையும் எது தோல்வி அடையுங்கிறத பார்த்து தான் அது ஒருத்தருக்கு 4 மேனேஜர் இருக்காங்க அந்த மேடம், ரெட் ஜாயின் மூவிஸ். நீங்க கொஸ்டின் தப்பா கேக்குறீங்க. பார்த்து தான் ரெட் பண்ணுவாங்க. ஜெயின் மூவி உருவானதுக்கு யார் பணத்துல கேளுங்க. ஏன் ரெட் ஜாயின் மூவிஸ் யார் பணம்னா என்ன? அவங்க அப்பா வீட்டு பணம் தான். முத்தமிழறிஞர் டாக்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சருக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சு? அவர் தான் விதை. அவர் கதை வசனம் விதைக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சு? எழுத்தாளர்கள் கதை வசனம் எழுதுறவங்க இன்னுமே வந்து வாடகை வீட்டுல இருக்க ஆட்கள் தான் இருக்காங்க. நோட்டானா இன்னைக்கு இன்னைக்குதான் அதிக சம்பளம் கொடுக்குறாங்க. எதுமா? 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்கிருப்பாரு 5000 கலைஞர். ரூபாய் ஒரு கதை எழுதுனதுக்கு 5000 ரூபாய் சம்பளம் வாங்குனது. இப்ப 5 லட்சம் வாங்குறாங்க. இருந்தாலுமே வாடகை வீட்டுல இருக்கு. 5 லட்சம் இல்ல 5 கோடி கொடுத்து அன்னைக்கு 5000ங்கிறது இன்னைக்கு 5 கோடிக்கு சமானம். புரிஞ்சுக்கோங்க. அவர் அந்த 5000த்தை வாங்கி தான் அந்த வீடு கோபாலபுரம் வீடே 5000 மக்கள் பணத்தை கொள்ளடிச்சாங்களா இல்லையா ஆமா. கேளுங்க. கோபாலபுரம் வீடு அதை வச்சுதான் வாங்கினாரு. கார் வாங்கின அரசியல்வாதியே அவரு தான். புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெருமை. சும்மா முதல்ல இதெல்லாம் மக்களுக்கு சோறு போடுன்னு சொன்னா பரவாயில்ல. முதல்ல மக்களுக்கு சாலை போட்டு முதல்ல கார் வாங்குறதே நாங்க தான். அவரு முதல்ல பீர் குடிச்சதே நாங்க தான். சொல்லுங்க. அவர் எம்எல்ஏ ஐயா. முன்னாடியே கார் வச்சிருந்தாரு, வீடு வச்சிருந்தாரு. கதை வசனம் பண்ணதுனால வேற என்ன வச்சிருந்தாரு? நிறைய வேற என்ன கீப்பு வச்சிருந்தாரு, போய் பார்த்துட்டு வரோம். நான் எதுவும் கேட்கல. வீடு வச்சிருந்தாருதான் கேட்க வந்தேன். சும்மா இங்க பாருங்க தம்பி, நீங்க ரொம்ப ஓவரா எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? திராவிடம் என்று சொன்னாலே தியாகத்தின் மொத்தமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அச்சோ, பயங்கரமா ஆளாச்சு. தியாகம் பண்றவங்க கிட்ட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் 0 தான் இருக்கும். அது அவர் பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னாரு. 40,000 தான் பாத்துக்கோ. முதலமைச்சர் என்ன இருக்குன்னாரு. அவ்வளவுதான். எல்லாமே மக்களுடைய காசுல தான் அவரு எல்லாம். அவரு பேரங்க மகைங்க 4 கோடி கார் மட்டும் வச்சிருக்காரு. அது வித்துட்டு மக்களுக்கு பேரன் தானே வாங்கி கொடுத்திருக்கான். பேர வாங்கி கொடுத்துருக்காரு பாத்துக்கோங்க. அவர் பேர்ல இல்ல. தாத்தா கிட்ட 40,000 தான் இருக்கு. பேர கிட்ட 4 கோடி இருக்கு. பேரன் பேர்ல தான் கார் இருக்கு. அவர் பேர்ல ஒண்ணும் கிடையாது. அவர் வீடு பேர்ல ஒரு வீடு கூட கரெக்டா கிடையாது. சொன்னாரு. அவர் பேர்ல தமிழ்நாடே இருக்கு. தமிழ்நாடு எழுதி வாங்கிட்டாங்க. தமிழ்நாடு மக்களே இருக்குமே நாங்க. அப்புறம் என்ன? தமிழ்நாட்டு மக்களே அவர் கூட தான் இருக்கோம். அவருக்கு அந்த பாரு என் பாக்கெட்ல சொல்ல நினைச்சேன். வச்சிருக்கேன். உள்ளயும் போய் உள்ளயும் போய் வெளியிலயும் போய். ஆகையினால நாங்க வந்து எப்பயுமே வந்து தோல்வியை தழுவிட்டோங்கிறதுக்காக தூர போடுறது இல்ல. எங்களுக்கு வந்து எங்க தலைவர் மீது ஆசையோடு பாசத்தோடு பற்றோடு நாங்க இருக்கிற ஆளுகள். புரியுதா? இவங்கள மாதிரி பொய்யான வேஷங்கள் போடுற ஆளுகள் இல்ல. இவங்களா மாதிரினா யார அதான் சொல்றீங்க? இந்த தாவேக்கா மாதிரி. இந்த தாவேக்கா இந்த குஞ்சு எல்லாம் வந்து என்ன குஞ்சு? ஐயோ அதெல்லாம் வயிற்றுச்சலா இருக்குமா. எப்படியோ இந்த ஆட்சி எப்படியோ ஜெயிச்சுட்டாங்கன்னு அதை வைத்தறிச்சு. நான் பாராட்டுறேம்மா. ஜெயிச்சுட்டாரு. நல்லாட்சி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. 5 ஆண்டு காலம் அவர் ஆட்சி முடிப்பாரு. அதுக்கப்புறம் முடிஞ்சா கூட ஆட்சிக்கு வர்றதுக்கு, நல்லாட்சி கொடுத்தாருன்னா மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு சான்சஸ் கை இருக்கு. கொடுங்க. அந்த போட்டோ ஒரு நிமிஷம் வெளியே வந்து வாயில 2-3 உண்மை வருது. அதனால அவர் வந்து இப்ப வந்து மக்களுக்கு இன்னும் வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணதை நேர்மையா செய்யணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே அவர் பொய் பேசிட்டாரு. 200 யூனிட்லயே பொய் ஆயிடுச்சு. திரும்ப 1000 ரூபாய் பொய் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விவசாய கடன் தள்ளுபடியில பொய் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்கான பொய்களை பேசாம
அது என்ன இந்த மாதிரி சொல்லலாம், இந்த மாதிரி நான் சொன்னேன் வாசம் தான், ஆனால் என்னால் கொடுக்க இயலலை, அரசுல வந்து நமக்கு இப்போதைக்கு வருவாய் இல்லை, வருவாய் வரும்போது நாங்கள் அந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னாவும் சொல்லணும். அதையும் சொல்லாமல் கொடுத்துட்டோம்னா அவன் விவசாயி போகிறான், சட்டமன்றத்துக்குள்ளே இதுவரை பூந்தி அவனும் மறியல் பண்ணது அதை இது பண்ணது இல்லை, இப்போ பண்ணுறான். சரியா? இது நல்ல அணுகுமுறை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள் வந்து இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. ரெண்டாவது அவங்களுக்கு நான் எங்கள் ஆட்சி காலத்தில் குடவுன் கட்டலை அதை கட்டலை, நீங்களே இந்த ஆட்சி வந்த உடனே எத்தனை குடவுன் வேலை நடந்து 15 நாள்ல எப்படி இவரு இன்னமும் சார் மேடம் இல்ல அவரை விடுங்க, அவரு உத்தரவு போடணுமா இல்லையா, போதும் சார், உத்தரவு போடணுமா வேண்டாமா, குடவுன் இல்லை காலம் இருக்கு சார், அதெல்லாம் இருக்கு. இப்படியே சொல்லு. சார் அதே போலதான் உங்க ஆட்சியில வந்து கல்குவாரிகள்ல கிட்டத்தட்ட நிறைய கல்குவாரி வந்து செயல்பட்டு இருந்திருக்கு. அதை ஒரே நாள் நைட்ல தற்காலிகமா தடை பண்ணி வச்சிருக்காங்க. சும்மா இந்த பாரு இதெல்லாம் கனிமவளங்கள் திருடிக்கிட்டே கரும திருடுனாங்க, இவர் தான் போய் பிடிச்சாரு. இவர்தான் சார் இப்ப பிரபு அவர்கள் தான் வந்து போய் தடை பண்ணிருக்காரு சார். பேசாதீங்க, நிறைய கொலை அடிச்சிருக்கோம். இதெல்லாம் மீடியால வர்ற விஷயம் தான்மா இது. அதாவது மீடியால போவாங்க, நீங்க மூடுற மாதிரி மூடுங்க. அவர் மூடுனாருன்னு சொல்றீங்கல்ல, சத்திய பிரமாணமா நான் இப்ப சொல்றேன், இப்ப போய் பாருங்க, மறுபடியும் லோடு ஏத்திட்டு தான். ஏன் ஓட்டுறது இவங்களா? சரியா? இதெல்லாம் வந்து சப்பக்கட்டு கட்டுறதுமா. நாங்க விளம்பரப்படுத்திக்கிறோம், ஒரு 2 நாளைக்கு மூடிடுங்க, 3ஆவது நாள் ஓட்டிக்கோங்க. அதனால இதெல்லாம் நீங்களும் மூடனா சொன்னது இப்படிதான். நாங்க எக்ஸ்பைரி ஆனதை கண்டுபிடிச்சு நாங்க நிப்பாட்டணும். தோண்டதுக்கு அப்புறம் இனிமே தோண்ட முடியாதுன்ற குவாரிகளை தான் நீங்க மூடி இருக்கீங்க. அதெல்லாம் இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? கோரிக்கை எங்கயா போய் பாத்திருக்கியா? இதெல்லாம் பாசக்கூடாது. கோரிக்கிறது வந்து என்னன்னா அப்புறம் இங்க பாருங்க, திரிசூலத்துல வேட்டு வச்சு இங்க திரிசூலத்துல எடுத்தானுங்க. நமக்கு தண்ணி பற்றாக்குறை வந்துச்சு ஜெயலலிதா அம்மா காலத்துல. அப்போ என்ன சொல்லிச்சுன்னா, திரிசூலத்தில் அது பார்த்தீங்கன்னா கிணறு மாதிரி 3 கிணறு, பெருசு கிணறுனா சின்னது இல்லைடா, இது மாதிரி இருக்கும், எது மாதிரி கடல் மாதிரி தண்ணி. அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்து அதை க்ளீன் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி பண்ணாங்க. அதுவும் பண்ணாங்க. அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் வேராணத்துலேருந்து அந்த ப்ராஜெக்ட் போட்டு தண்ணி வந்துச்சு. சரியா? எத்தனை குழந்தைகள் அதில் விழுந்து இறந்தாங்க தெரியுமா? அந்த திரிசூலம் அந்த குழாயத்துக்கு கோரி தண்ணி இருந்த இடத்துல விழுந்து செத்தாங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சு. எங்க ஆட்சியில ஒண்ணுமே நடக்கலம்மா, ஒண்ணுமே நடக்கல. எங்க ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே இல்ல, ஒத்துக்கிட்டாரு, விடுங்க. அதை ஒண்ணும் பண்ணல. நாங்க பண்ணுனதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா மிரண்டு அவ்வளவு பண்ணிருக்கோம் நாங்க இந்த நாட்டு மக்களுக்கு. நான் இந்த இது பக்கம் போயிட்டு வந்தேன். இப்போ நின்றார்ல விஜய் நின்ற தொகுதி இருக்குல்ல, பெரம்பூர் தொகுதி, அந்த பெரம்பூர் தொகுதியில போறேன். ஒரு விளையாட்டு திடல் கட்டியிருக்காங்க அந்த மெயின் ரோட்ல, பேரட்ஸ் மெயின் ரோட்ல. எம்மாம் பெருசு விளையாட்டு திடல்ங்கிற, அவ்வளோ பெருசு. அதே மாதிரி அதை தாண்டி இன்னொன்று ஒரு கல்யாண மண்டபம் இப்போதான் லாஸ்ட் மினிட்ஸில் நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ ஓப்பன் பண்ணார் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தபோது திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த கல்யாண மண்டபத்தை பார்த்தா பிரமிச்சு போயிட்டோமா. யார் சொன்னா 1,50,000 ரூபாய் தான் வாடகை? ஸ்டேடியம் இருக்கு, காசு அதிகமா வாங்குறத விட இதுல வாங்குறாங்கன்னு ஒருத்த வீடியோவே வந்து போடுவேன். அவன் போடுவான்மா. எல்லாம் 1,500 ரூபாய் வாங்குறாங்கன்னா பாரு, இந்த கல்யாண மண்டபம் வந்து 1,50,000 இல்ல 40,000 ரூபாய். நம்ம தடா ரயிமே வந்து புக் பண்ணி அவர் கல்யாணம் வர்ற 6ஆம் தேதி, இன்னைக்கு 6ஆம் தேதி நடக்குது. சரியா? அந்த கல்யாண மண்டபத்தை நான் போய் பார்த்தேன் 4 நாளைக்கு முன்னாடி. பிரமிச்சு போயிட்டேன். சென்னையில இவ்வளோ பெரிய கல்யாண மண்டபம் இதுவரை இல்லை. அவ்வளோ பெரிய கல்யாண மண்டபம். ஒரே உண்மைதான் ஐயா, உண்மைதான். 500 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற டைனிங் இருக்கு. அதே மாதிரி 1500 பேர் கல்யாண மண்டபத்தில் நேரடியாக உட்காந்து பார்க்கலாம் அந்த நிகழ்வுகளை. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் அந்த எலிவேஷனை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கு. கார் பார்க்கிங் முன்னாடியே இருக்கு. கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடியே கார் பார்க்கிங், பின்னாடி கார் பார்க்கு. எவ்வளவு பிரம்மாண்டம் கெப்பாசிட்டி. இவர் பேசுற கதையெல்லாம் உண்மையாவே திமுக காரங்க ஒரு விஷயத்தை பாராட்டணும். 100 பிள்ளை இல்லை 500 பிள்ளைகளுக்கு அட்ட டைம்ல சாப்பாடு ஊட்டலாம். அந்த அளவுக்கு கதைகள் எல்லாம் கதையெல்லாம் அழகா சொல்லுவாங்க. அப்படியே நெருட் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்படியே தேனாரும் பாலாரும் தமிழ்நாடு ஓடியது. 4ஆம் தேதி வெயிலுக்காக ரெஸ்டன் பண்ணல,
4ஆம் தேதி நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறோம்னா குழந்தைகளுக்கு 1ஆம் தேதி, அதுவே இன்னும் இவங்களால இல்ல காலை உணவு திட்டம் வந்து அமல்படுத்துறதுக்காக அதுதான்மா அதை ஸ்குருட்னி பண்ணி இன்னும் ஒழுங்கு பண்றதுக்கு முடியல. இவர் தலைவர் என்ன சொன்னாரு, இன்னொரு 50,000 பேருக்கு, அதாவது 8th ஸ்டாண்டர்ட் வரையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. தனியார் பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் இது பொருந்தும்னு சொல்லிவிட்டாரு. அது அந்த அளவுக்கு இவங்களால இதுக்கு இது பண்றதுக்கு கஷ்டம் இல்லை. அதான் அது அதுக்கு இல்ல அந்த அளவு பண்ண முடியாது. காரணம் வெறும் கிச்சடியை போட்டு சாவடிக்க முடியாது. நல்ல நல்ல சாப்பாடை கொடுக்கறதுக்கான வேலைகளை தாவேகா செய்யுது. 2வது அம்மா உணவகம் திறப்போம்னாங்கல்ல, அம்மா உணவகம் இந்த எங்க தெருவில் 3 அம்மா உணவகம், கில்னார்ல ஒன்று இருக்கு, சோலைமேட்டில் ஒன்று இருக்கு, நுங்கம்பாக்கத்தில் ஒன்று, 3மே மூடி தான் கிடக்கு. அததான் திறந்து இனிமே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. திறந்து ரெடி இல்ல பண்ணுவாங்க. 15 நாள்ல எல்லா வேலையும் இது பண்ணா அதை ரெடி சார், பண்ணி எல்லாமே மணவரை பழசா கூட்டிட்டு இருக்கு. போறதுக்கு. எல்லா திமுக எண்ணம் ஃபுல்ல அங்கதான். ஆமா மணவரை பொண்ணுங்க ஆமா சும்மா இந்த வேலையெல்லாம் ஜாலியா இருக்கீங்கப்பா. ஆமா இளமை திரும்புது எல்லாரும். ஆமா குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 73,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.